Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து reverse a stack using recursion. And இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீரிக்விசிட்டா இதுக்கு முன்னாடி நான் insert element at bottom of the stack அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் அதுதான் இந்த வீடியோக்கான மெயின் பார்ட். அதை பார்த்தா தான் நமக்கு நெக்ஸ்ட் இது புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் அந்த வீடியோ ஐக்கன் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு வந்துருங்க. யா, இப்போ இந்த ப்ராப்ளமுக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் அவங்கள ரீச் ஆகும். யா, இப்போ இந்த ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ ரிவர்ஸ் ஸ்டாக் யூஸிங் ரிகர்ஷன், இதுதான் இங்கே மெயின் பார்ட். ரிகர்ஷன், யா. ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்டாக்ல ஒரு சம் இன்டிஜர்ஸ் கொடுத்துருவாங்க அண்ட் அந்த ஸ்டாக்கை நம்ம அப்படியே ரிவர்ஸ் ஆக்கணும். ஸோ ரிவர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம 1 2 3 இந்த மாதிரி 1 2 3 இருக்கிறத நம்ம அப்படியே இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் இது நார்மலாக அப்ரோச்சில் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டாக்கை பாப் பண்ணி நம்ம ஒரு வெக்டார் இல்லை அரேயில் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை லாஸ்ட்ல இருந்து அது அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம அனதர் இல்லை அதே ஸ்டாக்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அகெயின் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். இந்த ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம அப்பயே இந்த ஸ்டாக்கை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நார்மல் பேசிக் லாஜிக் தான். பட் இதை நம்ம ரிகர்ஷன்ல போடுறதா இதோட இன்ட்ரெஸ்டிங்கான திங்கே இருக்கு. ஸோ இந்த சம்மில் ஒரு ஸ்டாக்ல நம்ம ஒரு ஸ்டாக் அண்ட் ஒரு எலமெண்ட்டை கொடுத்துருவோம். அண்ட் அந்த எலமெண்ட்டை இந்த ஸ்டாக்ல எப்படி பாட்டம்ல இன்சர்ட் பண்றது, பாட்டம்லனா இந்த 1 இந்த 1 2 3 இந்த மாதிரி பாட்டம்ல எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத மெயின் திங். இதை தான் நான் போன வீடியோவில் அந்த சொல்லியிருந்தேன் ப்ரீரிக்வெஸ்டா. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். யா, ஸோ அந்த வீடியோ மாதிரி இதுக்கும் நம்ம பேசிக் 4 திங்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் மெயின் திங், நமக்கு இஃப் ஸ்டாக் வந்து நமக்கு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்போது ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுதான் நமக்கு இருக்கிறதுலே நமக்கு பேஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இருக்க எல்லா ஸ்டாக்லையுமே நம்ம டாப் எடுத்து வச்சுக்கிறோம். டாப் எடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், டாப் தான் ஸ்டோர் பண்ணியாச்சுல, ஸோ அதை பாப் பண்ணுறோம். யா, நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் நம்ம அகெயின் என்ன பண்ணுறோம், நம்ம ரிகர்சிவ் கால் நம்ம கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு டாப் இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் அட் பாட்டம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன தரோம், இருக்க ஸ்டாக் கொடுக்குறோம் அண்ட் நம்ம இந்த டாப் தரோம். இது எதுக்குன்னா, நம்ம போன ப்ரீரிக்வெஸ்ட் வீடியோக்காக அந்த ஸ்டாக்கையும் அந்த ஒரு எலமெண்ட்டையும் கொடுத்தோம்னா அந்த ஸ்டாக்ல எப்படி இந்த எலமெண்ட்டை லாஸ்ட்ல பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இது நமக்கு பண்ணிடும் அண்ட் நமக்கு ஸ்டாக்கும் அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த 4 திங்ஸ் தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். யா, அண்ட் இது பேஸ் கண்டிஷன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 3 2 1 இந்த ஸ்டாக்ல இந்த 4 கண்டிஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம போட்டுக்கலாம். 3 2 1. ஓகே, 3 2 1. யா, இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன, டாப்பை நம்ம எடுக்கிறோம், டாப் 3. செகண்ட் திங் நம்ம பாப் பண்ணுறோம். ஓகே, பாப் பண்ணோன்னா நமக்கு என்ன இருக்கும், நெக்ஸ்ட்டு பாப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 2 மட்டும்தான் இருக்கும், 3 பாப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் திங் அகைன் ரிகர்சிவ் கால். நெக்ஸ்ட் ஃபோர்த் திங் தான் நமக்கு இன்சர்ட். இதை நான் இன்சர்ட் அட் பாட்டம் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் எப்பயுமே நடக்கணும். அண்ட் இப்போ இந்த 4th ஸ்டெப் நடக்க முடியாது, நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ஸ்டெப் அகைன் நடக்குது. தேர்ட் ஸ்டெப்பில் நமக்கு அகைன் என்ன, ஃபர்ஸ்ட் இப்போ இதில் டாப் இது 2 அண்ட் அகைன் அதை பாப் பண்ணிடும். பாப் பண்ணிட்டோன்னா நமக்கு ஸ்டாக் என்ன இருக்கும், 1 மட்டும்தான் இருக்கும். யா, நைஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் ரிகர்சிவ் கால். அகைன் ஒரு ரிகர்சிவ் கால் போகணும் அண்ட் அந்த கால் போனதுக்கு அப்புறம் தான், இதை நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். அண்ட் அந்த கால் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபோர்த் இன்சர்ட்டில் இந்த டாப்பும் அந்த ஸ்டாக்கும் நம்ம தரோம். ஓகே, இன்சர்ட்டில் அதே மாதிரி இந்த டாப்பும் வந்து ஸ்டாக்கும். ஸோ இந்த டாப்புக்கு இங்கே என்ன 3 தான் டாப், அதை எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் முடிஞ்சிச்சு, ரிகர்சிவ் கால் இங்கே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் முடிஞ்சிருச்சு, ரிகர்சிவ் கால் இப்போ இங்கே வந்திருக்கு. ஓகே, இன்னும் இது ரெண்டும் நடக்கல. இந்த ரிகர்சிவ் கால்ஸ் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரிகர்சிவ் கால், யா, இப்போ அகைன் ரிகர்சிவில் டாப் எடுக்கிறோம். டாப்பில் என்ன 1 அண்ட் நெக்ஸ்ட் பாப் பண்ணுறோம். பாப் பண்ணோம்னா நமக்கு எம்டி 1 இருந்தது, இப்போ எம்டி ஆகிடும். நெக்ஸ்ட் அகைன் நம்ம ரிகர்சிவ் கால் அண்ட் இன்சர்ட் இந்த டாப்பில் 1 அண்ட் இந்த ஸ்டாக்.
ஓகே. நெக்ஸ்ட் அகைன் இப்போ நெக்ஸ்ட் அகைன் ரிகர்சிவ் கால் போகும்போது ஸ்டாக் எம்டி. ஸோ அது ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடும். இங்கே எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. பிகாஸ் நம்ம பேஸ் கண்டிஷன் என்ன, பேஸ் கண்டிஷனே நமக்கு இஃப் ஸ்டாக் எம்டியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன், எதுவுமே பண்ணாமல் ரிட்டர்ன் பண்ணிடணும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ ஸ்டாக் எம்டியாக இருக்கிறதால ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டெப் நடக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும், இன்சர்ட்டில் 1 கொடுத்து இந்த ஸ்டாக் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும், நமக்கு இந்த ஸ்டாக்ல 1 பாட்டம்ல இன்சர்ட் ஆயிருக்கும். இன்சர்ட் ஆகி நமக்கு என்னவா ரிட்டர்ன் ஆயிருக்கும், இது வந்து ஆல்ரெடி வந்தது, பட் இப்போ ரிட்டர்ன் ஆயிருக்கிறது என்னவா இருக்கும், ஒரு ஸ்டாக்ல 1 பாட்டம்ல இன்சர்ட் ஆயிருக்கும். யா முடிஞ்சது. ஓகே. இப்போ அது ரிட்டர்ன் ஆகி நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் நடக்கும். இங்க என்ன சொல்லுது, இந்த ஸ்டாக்ல இதுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்க ஸ்டாக்ல நம்ம 2 இன்சர்ட் பண்ணோம். இன்சர்டட் பாட்டம் 2 இந்த ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ண என்ன இருக்கும், இது வந்து 1 2 இந்த மாதிரி பாட்டம்ல இன்சர்ட் ஆயிருக்கும். இன்சர்ட் ஆகி அண்ட் அகைன் இதுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஓகேயா. இப்போ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் நடக்கும். யா இப்போ இந்த இன்சர்ட்ல என்ன நடக்கும், இந்த 1 2 தான் ரிட்டர்ன் ஆயிருக்கும். சாரி, இங்க வந்து முன்னாடி வந்தது, இப்போ 1 2. யா இப்போ வந்திருக்க ஸ்டாக் அண்ட் இன் 3 அதை இந்த ஸ்டாக்ல இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 2 3 இது நடந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த 4th ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் ஆகி நமக்கு ஃபைனலாக முடிஞ்சிடும். இப்போ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க அவுட்புட் என்ன, 1 2 3 அதே சேம் ஸ்டாக்ல நமக்கு 1 2 3ன்ற மாதிரி நமக்கு ஸ்டாக் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. யா இவ்வளோதான் guys, இதுதான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அண்ட் யா இந்த வீடியோ புரியலனாலும் அகைன் ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், அப்போ உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். யா அகைன் நம்ம ஒரு சம்மரி மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க ஸ்டாக்ல டாப் எடுத்துக்கிறோம், பாப் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ரிகர்சிவ் காலாக போய்கிட்டே இருக்கு. அண்ட் அந்த ரிகர்சிவ் கால் எப்போ முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுதோ அப்போ தான் நம்ம அந்த இன்சர்ட் நம்ம போன வீடியோவில் பார்த்தா ப்ரீரிக்வெஸ்ட்டை பண்ணுறோம். ஸோ அது பண்ணோம்னா ஃபைனலி நமக்கு ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஓகே. யா இதை தான் நம்ம கோட்லேயும் பண்ண போகிறோம். எஸ் இதுதான் நம்ம இன்சர்ட் அட் எண்ட். இன்சர்ட்னா அந்த போன வீடியோவில் பார்த்தா நம்ம ஒரு எலமெண்ட்டும் ஸ்டாக்கும் கொடுத்தோம்னா இன்சர்ட் அட் பாட்டம், அதை எப்படி பாட்டமில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரிவர்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷன், இஃப் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது, ஸ்டாக் எம்டியாக இருக்குன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறோம், நம்ம வேறு எதுவுமே பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இன் டாப் அப்படிங்கிறதுல நம்ம எஸ்டி டாட் டாப் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்டி டாட் பாப், இது நமக்கு செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், ரிகர்சிவ் காலில் நம்ம அதையே அகைன் கால் பண்ணுறோம். அந்த ரிவர்ஸ்ன்றதையே கால் பண்ணி அதே ஸ்டாக்கை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த ரிகர்சிவ் கால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இன்சர்ட் என்ன இன்சர்ட் பாட்டம் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணி என்ன தரோம், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டாக் அண்ட் ஆஸ் வெல் அஸ் டாப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா கேஸும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு கண்டிஷன். அண்ட் இது நீங்கள் வேறு ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரைரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரியும். அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். ஓகே, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும் அப்படின்னா, ஓகே இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஒரு ஸ்டாக்கில் 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை பாப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு 3 பாப் பண்ணுறோம், 2 பாப் பண்ணுறோம், 1 பாப் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம n எலமெண்ட்ஸையும் நம்ம பாப் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ இது n டைம்ஸ் நடக்குது. அண்ட் ஒரு டைமுக்கும் நம்ம இந்த இன்சர்ட் அட் பாட்டம் கால் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டோட்டலாக n டைம்ஸ். அண்ட் n டைம்ஸ்க்கும் நம்ம இது கால் பண்ணுறதால நமக்கு ஆப்வியஸாக ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் தான். பிகாஸ் இதுவும் டோட்டலாக நமக்கு n டைம்ஸ் நடக்குது. அண்ட் ஒரு டைமுக்கும் இது ஒரு n டைம், இது ஒரு n டைம், அந்த மாதிரி நடக்கிறதால நமக்கு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர், பிக் ஆஃப் n ஸ்கொயர். அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க ஸ்டாக்லேயே தான் நம்ம எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம். பட் நம்ம இங்கே என்ன ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஸ்டாக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் காலை அகைன் அண்ட் அகைன் ரிகர்சிவாக கால் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் ஸ்பேஸ் நமக்கு கிரியேட் ஆகும், ஆக்சிலரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பிக் ஆஃப் n வரும். அது எப்படி பிக் ஆஃப் n அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த இன்சர்ட் கால், நெக்ஸ்ட் இந்த ரிகர்சிவ் கால் வரும்போது இங்கே ஒரு இன்சர்ட் கால், இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேர்ட் ஸ்டெப்லேயே இந்த ஃபோர்த் ஸ்டெப் ஒரு தடவையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமல் தேர்ட் ஸ்டெப்லேயே நம்ம மூவ் பண்ணுறோம். இந்த ப்ராசஸில் தேர்ட் ஸ்டெப்பில் மூவ் பண்ணிடுறோம்.
இந்த ப்ராசஸ்லையும் தேர்ட் ஸ்டெப்ல மூவ் பண்ணிடுவோம். நம்ம ஒரு தடவை இன்சர்ட்டை நம்ம இங்கே கால் பண்ணுறதில்ல. பட் ஒன்ஸ் எப்போ இந்த ஸ்டாக் ஸ்பேஸ் எல்லாம் வைண்ட் அப் ஆகி அன்வைண்ட் ஆகுதோ அந்த ரிட்டர்ன் டைமில் தான் நம்ம இதை கால் பண்ணுறோம். அகைன் ரிட்டர்ன் டைமில் இந்த மாதிரி கால் பண்ணும்போது நமக்கு அது பிக் ஆஃப் என் ஸ்பேஸ் தான் எடுக்கும். ஸோ நம்ம இதை வைண்ட் பண்ணும்போதே நம்ம இந்த இன்சர்ட்டை நம்ம கால் பண்ணுறதில்ல. நம்ம எல்லா ரிகர்சிவ் காலும் முடிச்சுட்டு நம்ம அன்வைண்ட் பண்ணும்போது பின்னாடி வரும்போது தான் நம்ம இந்த இன்சர்ட் காலை கூப்பிட்றோம். ஸோ நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் ஸ்கொயர் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என். பட் இதில் நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிமைஸ் பார்க்க தேவையில்ல. பிகாஸ் இந்த ஸ்டாக் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக நம்ம அரேல புஷ் பண்ணி அண்ட் அகைன் அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து ட்ராவல்ஸ் பண்ணி சேம் இதை புஷ் பண்ணிட்டு வந்தோம் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி பண்ணோம்னாலே ஈஸியாக எஃபிஷியண்டாக முடிஞ்சிடும். பட் இது நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ரிகர்ஷனில் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறது எப்படி ஹோல்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த அப்ரோச்சை நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இந்த வீடியோ புரியலனாலும் அகைன் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் ஒரு ரிகர்ஷன் ப்ராப்ளம் வெயிட் பண்ணுறேன். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.